திமுகவுக்கு இப்படி ஒரு அதிரடியான பதிலடி அதிமுக கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சத்தியமா நினைக்கல. ஏன்னா எனக்கு சொல்லவே சிரிப்பு தான் வருது. பொன்முடி இருக்காரு இல்லையா, அவர் ரீசெண்டா வந்து என்ன பண்ணாரு, நிறைய வீடியோஸ்ல வைரல் ஆயிடுவாரு. நல்லபடியாவான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. விமர்சனம்க்குரிய விஷயத்துக்காக வைரல் ஆயிடுவாரு. சோ பெண்களை அவமதிக்கிறது, பெண்களை ஒரு மாதிரி இழிவா பேசுறது, பெண்களை வந்து தப்பா பேசுறது, ஒரு மாதிரி கேவலமா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கை வந்த கலையா மாதிரி இப்பெல்லாம் வந்து தேவையில்லாம அடி வாங்கிட்டு இருக்காரு. அந்த வகையில வந்துட்டு அவரு வனத்துறை அமைச்சரா இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாம திமுகவுல துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற இந்த ஒரு பதவியில இருந்தும் அவர் பேசின பேச்சுக்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீ கிளம்ப முதல்ல அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. சோ அந்த பதவியில இருந்து நீக்கம் பண்ணப்பட்டது. அண்ட் ஹைகோர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணி ஒரு பெரிய வழக்காவும் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பொது நலத்துல வழக்கும் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் சுத்தி நடந்துட்டு இருக்கு. இந்த வகையில பல பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க. அவர் பேசுறது தப்பு, வைணவம் சைவம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரொம்ப தப்பு, ஹிந்துயிசம் வந்து ரொம்ப கொச்சையா பேசுறது, பெண்களை தப்பா பேசுறது தப்பு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல போராட்டம் நடந்துச்சு. ஆனா இந்த மாதிரி நூதன முறையில நடந்துச்சா, ஐயோ பாரா அப்படின்னு சொல்லி பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சோ என்னதான் நடந்துச்சு தீபிகா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விழுப்புரம், அதாவது திண்டிவனம், விழுப்புரம், இதெல்லாம் இங்க இருக்கிற இளைஞர் அணி அண்ட் பெண்கள் குழு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாசன ஒருங்கிணைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா எல்லா லேடிஸுமே வந்து ஒருங்கிணைச்சு அவங்க எல்லாரையும் ஒரு ரேலி மாதிரி கூட்டிட்டு ஏடிஎம்கே வராங்க. எப்படி தலையில ஒரு கோல்டன் ஹேர் விக்கு போட்டு, ஓகேவா, பொன்னிற விக்கு போட்டு, இப்படி சொன்னதான் பொன்னிறன்னு சொன்னதான் நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா பொன்முடி யோசிச்சு பாருங்க, கோல்டு கலர்ல இருக்கிற முடி, பொன் கலர்ல முடி. சோ இது யாருன்னா பொன்முடி. இந்த மாதிரிலாம் யாராலையாவது யோசிக்க முடியுமா? வேற லெவலு. சோ பொன்முடிக்கு வந்து கண்டனம் சொல்றோம், இவர் பண்ண விஷயம் தப்பு அப்படிங்கறது வந்துட்டு பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் மூலமா சொல்றாங்க. சோ சுத்தி இருக்கிற திண்டிவனம், விழுப்புரம் அப்படின்னு இருக்கிற மாவட்டங்கள்ல கவர் பண்ணி எல்லாருமே வந்து அவர் பேசுறது ரொம்ப தப்பு, அவர் அரெஸ்ட் பண்ணணும், அவர் மேல கரெக்டான ஒரு நடவடிக்கை சீக்கிரமா எடுக்கணும் அப்படிங்கறத கண்டனம் கொடுக்கிற வகையில வந்தாங்க. சோ உண்மையாவே இது ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம். சோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணாதான் நமக்கு என்ன தேவைங்கிறத நம்மளால எடுத்துக்க முடியும். இல்லைன்னா ஆர்ப்பாட்டம் நடக்குது, போராட்டம் நடக்குது, சும்மா அப்படியே ஒரு பேச்சு வாக்குல மீதம் இருக்கிற கட்சிகள் எல்லாருமே பார்த்துட்டு ஸ்க்ரால் பண்ணிடுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் காமிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்களா, யூனிக்னஸ் இதுல எல்லாம் தேட வேண்டியதா இருக்கு பாருங்க. நமக்கு கடக்க வேண்டிய நியாயத்துக்கு கூட யூனிக்னஸ் தேடணும்னா என்ன பண்றது? சோ சமுதாயம் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இந்த இஷ்யூஸ் பத்தி அப்படிங்கறத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இந்த வைணவம் சைவம் இதெல்லாம் பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். அவர் பேசின கேவலமான விஷயங்கள் பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்கள் கருத்தை ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிகழ்கால நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.